கேள்வியை முன்னாடியே முன் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ திமுக கூட்டணியில் வந்து ஜாதி கட்சிகள் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு அதை தாண்டிய ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சமூக நீதி கூட்டணி. சமூக நீதி இங்கே ஜாதிக்கு கட்டமைப்புங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் விசிகாரர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்னென்னா, திமுக எம்பி ஆர் ராசா வந்து திருமாவளவன் அவர்களை வந்து ஜாதி கட்சிக்காரர் அப்படின்னு சொன்ன பேச்சுக்கு எதிராக, அதாவது நம்ம சொல்லலை, அந்த கூட்டணியில் இருக்கிறப்பே அந்த ஒரு பேச்சு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு வர்றேன். அதாவது இதில் தேர்தலில் வந்து எது தீர்மானிக்கும் அப்படின்னா, இப்போ இவங்க மோடி பேசுனதில் அந்த சிஎம்சி அதில் வந்து இந்த ஊழல் கரப்ஷன் நிச்சயமாக அது ஒரு பேசு பொருளாக ஆகும். பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், ஏன் மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் இல்லையா, இல்லை பாஜக வேறு ஊழல்கள் பண்ணலையா, ரபேல் பண்ணலையா, அது இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் ஒரு கட்சியில் இருந்துட்டு அப்படின்னா, இப்போ அந்த கட்சி தலைவர்களை உங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்க வேண்டியது. உங்களுக்குன்னு கொள்கை தலைவரோ கொள்கை திட்டமோ சின்னமோ கூட வேணாம், நீங்கள் பிஜேபியே எடுத்துங்க, பிஜேபிலேயே வந்துடலாமே. யதார்த்தம் இப்போ என்ன, இப்போ தமிழ்நாடு சூழல் என்ன நடக்குதுன்னா, இந்த ஊழல்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் பிரச்சனையாக தான் ஆகியிருக்கு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ KN நேரு மேலே அமலாக்கத்துறை வந்து புகார் சொல்லி கடிதம் இல்லை, ஆவணங்கள் 250 பக்கம் ஆவணங்கள் கொடுத்தது. இதை தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அந்த கடிதம் எப்படி லீக் ஆச்சுங்கிறதுக்கான நடவடிக்கையை போலீஸ் மூலமாக எடுக்குது. அதை தானே செஞ்சாங்க ஆரம்பத்தில். அப்போ இவங்களுடைய அக்கறை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது அந்த KN நேரு மீது கொடுத்த அந்த தொடர் ஊழல் பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அந்த வேலை வாங்குறாங்களோ அந்த நிறுவனம், அவங்கள்ட்ட பணம் வாங்கினது சம்பந்தமாக இருக்குது. நீங்கள் அதை யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்று அந்த வேலை கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட பணம், இந்த பக்கம் அந்த அப்பாவி தூய்மை பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடையாது, நிரந்தர இது. அதாவது ஊழல்ங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்குது மக்களை நேரடியாக அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அப்போ அதற்கான எதிர்வினை இருக்கும்ல, அதனால் அது ஒரு விஷயந்தான். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா, 2020 போக்சோ சட்டத்தில் 3000 பேர் வந்து வழக்கு, 3000 இப்போ இதே 2024, ஏன்னா அந்த கணக்கு தான் வந்திருக்கு இது வரைக்கும், மன்சியா குற்றவியல் ஆமாம் வந்திருக்கு, 6000 சொச்சம் 2 பங்கு ஆயிருக்கு. உடனே என்ன சொல்கிறாங்க திமுக தரப்பில், இல்லை நாங்கள் முதல்லாம் வழக்கே பதிவு பண்ண மாட்டாங்க, இப்போ நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க, மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்புணர்வு ரொம்ப ஏற்பட்டுருக்கு, புகார் துணிஞ்சு கொடுக்குறாங்க தயக்கம் இல்லாமல், அதனால் இந்த எண்ணிக்கை கூட இருக்குங்க. சரி, இந்த 2 காரணத்தையும் வச்சுக்கோ. முதல்ல வந்து அப்போ போலீஸ் நடவடிக்கைகளை இப்போ எடுக்கலாம், அதே போலீஸ் தானே உங்கள்கிட்ட இருக்குது, ஏற்கனவே அதே போலீஸ் தானே உங்கள்கிட்ட இருந்தது. இப்போ எந்த கட்சி இருந்தாலும் அதே போலீஸ் அதிகாரி தான், அதே காவலர் தான் இருக்காங்க. இப்போ இன்றைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த காவல்துறையை வந்து நீங்கள் இப்படி சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அது ஒரு விஷயம். அடுத்தது, நீங்கள் என்ன தான் விழிப்புணர்வு பண்ணாலும் 2 பங்கு அளவுக்கெல்லாம் வந்து புகார் கழுவ வரமாட்டாங்க. தவறு நடந்திருக்குது, அதுக்கான புகார் வந்திருக்குன்னு தான் யதார்த்தம். சரி, அப்போ வந்து இந்த விழிப்புணர்வுனா காரணம் வச்சுக்கோம், விழிப்புணர்வு புகார் பதிவு பண்ணுதுன்னு. இப்போ இந்த போக்சோவே உதாரணம் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ அகில இந்திய அளவில் இந்த போக்சோ சட்டத்தினால் தண்டனை பெற்றவர்களுடைய சதவிகிதம் வந்து 32%, அகில இந்திய அளவில். தமிழ்நாட்டில் 25. அப்போ அந்த நடவடிக்கையில் ஏன் தாமதமாகுதுங்கிறதையாவது ஒத்துக்குவாங்களா? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் நான் சொல்கிறது, மற்ற இது கிடையாது. அப்போ இந்திய அளவில் இருக்கிற சதவீதத்தையே நீங்கள் எட்டலையே, நாங்கள் அதில் வந்து ஏற்றிட்டோம் இதில் ஏற்றிட்டோம்னு சொல்கிறீங்க. ரைட்டு, எட்டினா சந்தோஷம்தான், நம்மளும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான், சந்தோஷம்தான். ஆனால் இந்த விஷயம் இல்லையே. அப்போ இது வந்து மக்களை எப்படி பாதிக்காமல் இருக்கும்? 2021 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் இருந்தது, தொடர்ந்து வெற்றிகளும் பெற்றாங்க. ஆனால் படிப்படியாக அப்படிங்கிறத விட கடந்த சில மாதங்கள்லேயே அது டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ யதார்த்த சூழலாக. 2021 தொடங்கின கொஞ்ச நாள்லன்னு இல்லை, அதுக்கப்புறம்லாம் இருந்தது. இப்போ சில மாதங்களாக தொடர்ந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு. உதாரணமாக இருந்ததுன்னா, இந்த வேலை நிறுத்த போராட்டம், இது அரசு ஊழியர் போராட்டம்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து புதுசான பிரச்சனை இல்லை. இல்லை, தேர்தல் நெருங்குறப்ப அந்த மாதிரி போராட்டம் நடக்கிறதும் இயல்பு தான். இல்லை, ரைட்டு. ஆனால் புதுசாக கோரிக்கை வச்சா பரவாயில்ல. இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் செய்வோம்னு 2021 சொல்லி செய்யாத போராட்டங்கள். இப்போ புதுசானது இது இல்லை. நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயம் அப்படின்னு இல்லை, நாங்கள் அப்போவே சொல்லலையே அப்படின்னு. இதில் இன்னொரு இது என்னென்னா, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி செய்யலை. இன்னொன்று என்ன, 2009 ஒரு விஷயத்துக்கு இங்கே ஜீவாவாக போட்டுட்டாங்க, ஆனால் இன்றைக்கும் செய்யலை. மருத்துவர்கள் பிரச்சனை.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பாதிக்காமல் இருக்கும்? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாஜக வருது அப்படின்னா பாஜக அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லாதவங்களும் இருப்பாங்க. இல்லை, இப்போ இந்த ஆனால் ஊழல் உங்களுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி. நான் ரொம்ப யதார்த்தமாக கேட்குறேன். இந்த ஊழல் போதை என்பது ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரடியாக பாதிக்கின்ற விஷயம். அதனுடைய இந்த ஊழல்னால் ஏற்பட்டிருக்க சுமை ஒவ்வொருத்தர் தலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கடந்து இப்போ நீங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் சொல்கிறீங்க. பொதுவாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்க ஏற்கனவே சலுகை சம்பளம் கூட தான்ப்பா, அவங்களுக்கு ஏன் இப்போ போராட்டம் நடத்துனாங்கன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் அந்த அளவுக்கு தேர்தலில் தாக்கத்தையும் ஏற்படுத்துங்கிறீங்களா? நிச்சயமாக அரசு ஊழியர்களுடைய குடும்பத்தினர் ஒன்று. இன்னொன்று, ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள்லாம் அவங்க நிறையா சம்பளம் வாங்குறாங்கங்கிறது இல்லை. சிறப்பு ஆசிரியர்களுடைய சம்பளமே 12,500 தான். வாரத்துக்கு 3 அரை நாள் வேலைங்கிறதுனால அவன் மீதி வேலைக்கும் போக முடியல. ஏன்னா பாதி நேரம் இங்கே இருக்கணும் ஸ்கூலில், அதை விட்டுட்டு போக வேணும். என்னைக்காச்சும் இது வந்து நிரந்தரமாயிருமென்னு சொல்லி அவன் வெளி வேலைக்கும் போகிறது கிடையாது. இந்த 12,500 சம்பளத்தை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு மே மாதம் சம்பளமே கிடையாது. இப்போ வந்து கண்ணன்னு ஒரு அந்த பகுதி இது சிறப்பாசிரியர் ஒருத்தர் போராட்டத்தில் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 12,500 15,000 ஆக்கியிருக்கிறோம், மே மாதத்துக்கு 10,000 தரோங்கிறாங்க. ஆனால் அந்த 15,000ங்கிறது இந்த சூழலில் வந்து ஒருத்தர் குடும்பத்தை ஓட்டுவதற்கான ஒரு, ஏன்னா வேறு வேலைக்கு போனால் பார்ட் டைம்னா பரவாயில்ல, பார்ட் டைம் அவங்க போக முடியாது. அரை நேரம் இங்கே போயிடும், மீதி எந்த நேரத்தில் நீங்கள் போய் இது பண்ணுவீங்க? இதுவே பார்ட் டைம்னா இன்னொரு பார்ட் டைம் தான். அவங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பணிக்கு வர்றாங்க. ஆசிரியர் கற்பித்தல் பணி வேற. அது இது வந்து மிகப்பெரிய அதே மாதிரி இந்த ஓய்வூதிய திட்டம். இதில் வந்து நான் இதுக்கு வந்து என்னென்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடுப்போம் தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்து அது என்ன சிக்கலாயிடுச்சுன்னா, இதுக்கு வந்து மத்திய அரசு கொண்டு வந்த பென்ஷன் திட்டமே பரவாயில்ல சார். அரசு சங்கத்தெல்லாம் போய் முதலமைச்சருக்கு இனிப்பு விட்டுனாங்க சார், வரவேற்று தானே இனிப்பு விட்டுறாங்க. நீங்கள் ஏன் மாறா சொல்கிறீங்க? அப்போ அதாவது சொல்லுவாங்க ஸ்வீட் பாக்ஸ்ன்னு என்னமோ, அதுமாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்ததுனால ஸ்வீட் ஊட்டினாங்களான்னாங்கிறது அது தெரியல. ஆனால் அந்த அரசு ஊழியர் சங்கத்துடைய நிர்வாகிகள் பல பேரை வந்து அதுக்கு எதிர்த்து பேசின விஷயங்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு பார்த்தோம். தவிர வேறு பல சங்கங்களும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கல. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து 10% வாங்குறாங்க, கவர்மெண்ட் 10% போடுது, ரைட்டு. இதுக்கு முந்தின இதில் என்னென்னா ஒட்டுமொத்தமாக பணம் தரேன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த மாதிரியும் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பணம் வந்தாலாவது நம்ம பேங்க்கில் போட்டு வட்டியை வச்சுக்கிட்டு நம்ம பேரங்காலம் பேச. பிரதமர் குறிப்பிட்ட ஊழல் முறைகேடுகள், இப்போ இந்த மாஃபியா போல செயல்படுறது, குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருப்பது, சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் எல்லாம் சேர்ந்து தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் சொல்ல வரீங்க? தீர்மானிக்கும். இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். அடுத்தது இந்த முதலமைச்சர் சொல்லக்கூடிய பல பொய்களில் ஒரு பொய், இது வந்து ஒரு வித படித்தவர்களுக்கு இல்லை கவனிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வித கோபத்தை கூட ஏற்படுது. என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து எங்களுடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து இரட்டை இலக்கத்தில் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக இது தவறான தகவல். சொல்லியிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் மத்திய அரசை சொல்லியிருக்கு அப்படின்னு. இதே மத்திய அரசு சொல்லியிருக்கேன்னா, இந்த நுகர்வோர் விலைவாசி உயர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 5% ஏறி இருக்குது. அப்போ இவங்க சொன்னதுலேருந்து அந்த 5% கழிச்சிக்கிட்டு தான் உண்மையான ரியல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%லேருந்து 9% தான் ஒன்று. இன்னொன்று, இந்த 5 வருஷத்துலேயே 4.5 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கடனுடைய சேர்த்து தான் இந்த ஒரு இதை சொல்கிறாங்க, நாங்கள் ரெட்டை இலக்கத்தில் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சிம்பிளான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் விலை உயர்வுன்னு ஒரு பால் விலையாக இருக்கட்டும், இல்லை உளுந்து பருப்பாக இருக்கட்டும், இப்போ 2020 வந்து 40 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெல்லுனா பாலுனா, இப்போ வந்து பார்த்துங்க அதோடய விலை என்ன, அது ஒன்று. அது மாதிரி உளுந்து உதாரணத்துக்காக இதை மட்டும் சொல்கிறேன், அப்போ 90 ரூபா, இப்போ 160 ரூபா, இல்லை 120லேருந்து சில இது இருக்குது. இப்படி வந்து இருக்கிறப்ப எப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மிக அதிக அளவில் போயிட்டுருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் என்ன ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரி நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்துக்கு பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சுன்னு சொல்கிறதுனால மட்டுமே என்ன ப்ராக்டிக்கலாக என்ன பலன் மக்களுக்குன்னு பார்ப்பாங்கல்ல. சரி, பேசலாம். கட்சி சார்பு இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா களத்தோட யதார்த்தம் இப்போ ஒரு சூழல் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே திமுக கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இருந்தது. இப்போ என்னன்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ பாமக வந்தது ஒரு பலமாக போச்சு. இப்போ அடுத்தது வந்து டிடிவி தினம், இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு கூட்டணியாக அது இப்போ ஆகியிருக்கிறதுல இன்னொரு இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ஜெயிக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோங்கிற ஒரு மனநிலை உள்ளவர்கள் இந்த பக்கம் சாய்வாங்க. யார்? பிஜேபி அதிமுக கூட்டணி பக்கம் சாய்வாங்க. இது ஒரு ப்ளஸ். அதே நேரத்தில் ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி, இதை கெடுத்துக்கிட்டால் நான் தான் என்ன கெடுத்துக்கிட்டா உண்டு அப்படின்னு, அந்த மாதிரி இந்த இன்னும் திருப்பரங்குன்ற விஷயத்தை பேசுகிறது, இந்த கல்வி நிதி வரலல்ல, அதுக்குள்ளே உள்ள சட்டங்கிட்டெல்லாம் விட்டுருங்க, நமக்கு அந்த அளவுக்கு புரியாது. யதார்த்தமாக பார்க்குறப்ப இங்கேருந்து நம்ம கொடுக்குற வரியில் 29% 27 தான் வருது. நான் அந்த கணக்குக்குள்ளாம் போவேனா.
ஏற்கனவே இல்ல, கையெழுத்து அந்த- போட்டாலும் அந்த- சரி. அந்த அதுல இல்லங்கிறாரு, இது தனியா அப்படிங்கிற சமக்கிர சேவா இல்லைங்க, அபியான்ல வர்றது நான் வேறங்கிறாரு. நான் சொல்றது நான் சொல்றது புரிஞ்சுங்க. என்னன்னா அந்த எந்த வித கணக்குக்கும் போலங்க, இங்க வரி வசூல் பண்றீங்கல்ல, கையெழுத்து போட்டாதான் என்ன, அது வேண்டாம்னா விட்டுட்டு கொடுக்கறது கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இப்ப ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கும், போராட்டம் நடத்தி சட்டத்தையே மாத்தலையா, 1950 பெரியார் இல்ல மாத்தல, அதைத்தான் அவங்க அந்த மாதிரி இந்த நடைமுறையெல்லாம் தூக்கி இல்ல, போடுங்க. தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமாக 2014 காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்கு முன்பை விட அதிகமான நிதியானது ஒதுக்கப்பட்டு நேத்து வரைக்கும் பிரதமர் சொல்றாரு. நிதி அமைச்சரும் அதை இல்ல, இல்ல, அது ஒரு- சொல்லியிருக்காரு. இல்ல, 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 இல்ல. சமக்கிர சிக்ஷா அபியானுக்கான இல்ல, இல்ல. நிதி வேற, இல்ல, ஒரு மத்த நிமிஷம். மத்த டெலிவிஷன் அதெல்லாம் வேற. இல்ல, 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 ஒரே நிமிஷம் இல்ல, இன்னும் இல்ல, இல்ல, நான் நிறைவு இல்ல, இது மிகப்பெரிய விவாதத்துக்குரியது. இல்ல, ஒரே நிமிஷம் நம்ம இல்ல. நிறைவு பதில் இருக்கிறோம். நான் ஒரே இன்றைய- நிமிஷம். இன்றைய தலைப்போடு ஒட்டி வரேன். நேத்து பிரதமர் ஒன்று குறிப்பிட்டிருக்கார், மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க, கவுண்ட் டவுன் தொடங்கிட்டுங்கிறாங்க. மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. நிச்சயமான ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு, அதை கன்ஃபார்மா இல்லை அப்படிங்கறத தாண்டி இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா நன்றி. சரி, நன்றி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 89397 5009.